to our channel. Maybe here. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இதுவரைக்கும் கடந்த ரெண்டு வீடியோவா நம்ம வந்து important 2 mark questions in trigonometry for 10th standard students காண்டி ஒவ்வொரு பார்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல வந்து part 3 இன்னும் உள்ள முக்கியமான சம்ஸ் இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா எக்ஸாம்பிள் 6.19 ஓகேவா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா நான் ரீட் பண்றேன், நீங்க புக்ல அந்த சம் பாத்துக்கோங்க ஓகேவா? So a tower stands vertically on the ground. ஓகேவா? ஒரு டவர் வந்து கிரவுண்ட்ல இருந்து வெர்டிகலா இருக்கு. ஓகே. So from a point on the ground which is 48 meter away from the foot of the tower. So இந்த foot of the tower வந்து கிரவுண்ட்ல இருந்து 48 meter. ஓகே. தள்ளி இருக்கு. Away. Okay. So the angle of elevation of the top of the tower is 30 degree. So tower oda top la irundhu so idoda the ground ku angle of elevation வந்து 30 degree அப்படினு சொல்லிருக்காங்க. Okay. Okay. Find the height of the tower. Okay வா? So a tower stands vertically on the ground. ஒரு tower வந்து ground க்கு vertically ஒரு tower இருக்கு. So நம்ம groundல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அது வந்து the foot of the tower. The foot of the tower. Tower ஓட footல இருந்து 48 meter தள்ளி இருக்கு. So find the the angle of elevation of the top of the tower. Tower ஓட topல இருந்து நமக்கு வந்து the ground ஓட angle of elevation எவ்வளவு சொல்லிருக்காங்க 30 degree. அப்படினா the height of the tower எவ்வளவுன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இப்போ இத ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? A, B and C ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல BC ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க 48 மீட்டர் and the angle ABC இது வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 30 டிகிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த height of the tower நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே. சோ நம்ம அத வந்து x ன்னு எடுத்துக்கலாமா? சோ AC வந்து நம்ம x மீட்டர் அப்படினு எடுத்துக்குவோம். ஓகே. இப்போ நமக்கு வந்து given value 48 இருக்கு, நம்ம x ன்னு எடுத்தாச்சு. சோ இது வந்து இந்த ஆங்கிளுக்கு வந்து இது ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு. சோ ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு அட்ஜசன்ட் சைடும் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதுல இருந்து tan கண்டுபிடிக்கலாமா? சோ tan θ ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. நமக்கு ஒரு ஆங்கிள் தெரியும். ஆப்போசிட் சைடு வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கோம். அட்ஜசன்ட் சைடு வந்து 48 எடுத்துக்கோம். சோ அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். tan 30 degree. Angle of elevation theta will be 30 degree. Okay. Opposite side வந்து நம்ம x ன்னு எடுத்தாச்சு. சோ கீழ வந்து 48. ஓகேவா? சோ tan 30 ஓட வேல்யூ என்ன? 1/√3. சோ இதுவும் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ அதை பாத்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சம்ஸ் எல்லாத்துக்கும். ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி அந்த டேபிள வந்து நீங்க ரைட் சைடு உங்களோட பேப்பர்ல ரைட் சைடு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ x/48. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்? √3x is equal to 48. x is equal to 48 divided by √3. ஓகேவா? சோ இப்போ நமக்கு சோ நம்ம இப்போ வந்து கீழ வந்து ரூட் இருக்கு. சோ அந்த ரூட்டை கேன்சல் பண்ணலாம்னா ஒரு √3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாமா? பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 48 √3 divided by 3 ன்னு கிடைக்குமா? சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 is 3 16. So 16 √3 meter. So last answer எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு height of the tower கேட்டிருக்காங்க. Height of the tower is 16 √3 meter. ஓகேவா? So போட்டு ஒரு பாக்ஸ் போடுங்க. மீட்டர் போட மறந்துடாதீங்க. யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி எழுதி பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளோட ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே. செகண்ட் சம் போயிடலாம். ஸோ செகண்ட் சம் என்னன்னா எக்ஸசைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட். ஓகேவா? Exercise 6.2ல first sum. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க? Find the angle of elevation
of the top of the tower from the point on the ground. So இதோட angle வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Okay. So second sum பாத்தீங்கன்னா find the angle of elevation of the top of the tower from the point on the ground. So ஒரு tower அந்த டவரோட டாப்ல இருந்து கிரவுண்டோட angle of elevation நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே. சோ அத வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாமா? Which is away from the foot of the tower. Okay, 30 meter away from the foot of the tower. So groundல இருந்து 30 meter தள்ளி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. And the from the foot of the tower of a height 10√3 meter. So height of the tower உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 10√3 அப்படின்னு. ஓகேவா? நான் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க. Angle of elevation find பண்ண சொல்லிருக்காங்க of the top of the tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. ஓகேவா? சோ நம்ம இப்போ angle of elevation தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சேம் போன சம் செஞ்ச மாதிரியே தான். சோ எப்படின்னு பாருங்க. இதுலயும் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? BC வந்து 30 மீட்டர். ஓகே. சோ ஹைட் AC வந்து 10√3 மீட்டர். ஓகே. சோ நம்ம வந்து என்ன எடுத்துறோம்? ABC angle ABC தீட்டான்னு எடுத்துறோம். இதுக்கும் நம்ம tan theta அப்ளை பண்ணலாமா? சோ tan theta equal to opposite side by adjacent side. சோ tan theta எடுத்தீங்கன்னா தீட்டாக்கு opposite side வந்து உங்களுக்கு height. சோ அது வந்து 10√3 கொடுத்திருக்காங்க. adjacent side வந்து 30 மீட்டர். ஓகேவா? சோ இது ரெண்டு நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா √3 by 3 ன்னு கிடைக்கும். சோ கீழ வந்து ரூட் இருக்க கூடாது. சோ அப்ப நம்ம √3 by 3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இப்போ வந்து இந்த 3 நம்ம எப்படி எழுதலாம்? √3 into √3 வந்து நம்மளுக்கு 3 கரெக்ட்டா? சோ √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan theta equal to 1 by √3 theta is equal to tan inverse of 1 by √3. ஓகேவா? சோ அப்போ tanல எந்த டிகிரில 1 by √3 இருக்குன்னு பாருங்க. சோ it will be 30 degree. ஓகேவா? சோ அப்போ theta வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர்? 30 degree. Angle of elevation from the top of the tower to the ground is 30 degree. ஓகேவா? டிகிரி போட மறந்துடாதீங்க. Next sum. Example 6.26. Okay. Example 6.26 பாருங்க. A player sitting on the top of the tower of height 20 meter observes the angle of depression னு கொடுத்திருக்காங்க. Angle of depression னா ஒண்ணும் இல்ல. So horizontal downward. ஓகேவா? நம்ம elevation னா upward பாத்திருப்போம். இது வந்து horizontal downward to the object. அததான் வந்து நம்ம angle of depression னு சொல்லுவோம். So angle of depression and angle of elevation ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேம் தான். சேம் angle தான் இருக்கும். ஓகேவா? So observes the depression of a ball lying on the ground as 60 degree. ஓகேவா? So find the distance between the foot of the tower and the ball. ஒரு டவர் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? அந்த டவர் அப்சர்வர் வந்து அந்த டவரோட டாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. So அந்த height of the tower வந்து உங்களுக்கு 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. So observes the angle of depression of a ball lying on the ground. So angle of depression கொடுத்திருக்காங்க. ஓகே. அந்த பால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க பிளேஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. சோ இதோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ன 60 டிகிரி அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகே. இது வந்து angle of depression. இது வந்து நம்ம angle of elevation சொல்லுவோம். இதுவும் சேம் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும் 60 டிகிரியா தான் இருக்கும். ஓகேவா? So find the distance between the foot of the tower and the ball. இதுதான் நமக்கு வந்து foot of the tower. இது வந்து ball. ஓகேவா? So இதோட distance வந்து என்ன அப்படினு உங்களை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே. So நம்ம நோட்டேஷன்ஸ் கொடுத்திருக்கலாம் A, B and C. ஓகே.
ஸோ எடுத்துக்கோங்க. நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், ஏசி வந்து 20 மீட்டர், அது வந்து ஹைட் ஆஃப் த டவர். பிசி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பால் அண்ட் தி டவர். ஓகே, ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம என்னதான் அப்ளை பண்ண போறோம், tan தீட்டா தான் அப்ளை பண்ண போறோம். ஏன்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா, ஸோ அப்போ tan 60 டிகிரி டைரக்டா எழுதுறேன், நீங்க ஃபார்முலா எழுதிக்கோங்க. tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ √3 20 into 20 divided by x. So cross multiplication பண்ணீங்கன்னா √3x is equal to 20. இப்போ x is equal to 20 divided by √3 நான் சொல்லியிருந்தேன். ஸோ கீழே வந்து ரூட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால மேலேயும் கீழேயும் ஒரு √3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் 20 √3 divided by 3 வரும். ஓகேவா, √3 into √3 வந்து உங்களுக்கு 3. ஓகே, ஸோ இப்போ இந்த 3யும் 18யும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 6.66 சம்திங் அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்ரெடி √3 ஓட வேல்யூ வந்து 1.732. ஓகேவா, ஸோ இது வந்து √3 ஓட வேல்யூ. ஸோ நீங்க போட்டீங்கன்னா 6.66 into 1.732 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 11.535 சம்திங் அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இது அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா 11.54. ஓகே, 11.54 meter distance. So distance between the ball and foot of the tower is 11.54 meter. Okay, so meter போட மறந்துடாதீங்க. யூனிட் வந்து நம்ம கண்டிப்பா எப்பவுமே மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வந்து எங்க சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் இல்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டினியூஸா நம்ம பார்க்கலாம். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸா வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.